ஹலோ குகீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபோன் இன்டர்நெட் யூஸ் பண்ணி எப்படி வெடிக்க வைக்க போறோம் தான் பார்க்க போறோம் வித்தவுட் கேமிங். அதே மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் என்ன சொல்றேன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ வந்து காப்பிரைட் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால குயிக்காகவும் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் டேட்டா யூஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் மூவிஸ் டவுன்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து டேட்டா வந்து அதிகமாக கன்சப்ஷன் பண்ணணும். ஸோ சிபி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 42% கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் போய் வந்து ஆப்ஸை வந்து அப்டேட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து டேட்டா கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் கன்சப்ஷன் ஆகும். ஸோ இப்போ சிபி பார்த்தீங்கன்னா வந்து 48% கிட்ட காட்டுது. ஸோ டைம் ஆக சிபி வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ கேலக்ஸி ஸ்டோரில் போய் மறுபடியும் இங்கே போய் அப்டேட் பண்ணலான் இருக்கேன். அப்படி ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிருந்தேன் இல்லை. ஸோ இப்போ சிபியூ வந்து டெம்பரேச்சர் வந்து 47% கிட்ட காட்டுது. ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஆப்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. டைம் ஆக வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வந்து டேட்டா கன்சப்ஷன் அதிகம் பண்ணுறதுக்கு. ஸோ 49% கிட்ட வந்து டெம்பரேச்சர் காட்டுது டிகிரி. ஸோ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன். இன்னொரு டிவைஸில் வந்து அப்படியே கொஞ்சம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ அப்படியே நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அப்லோட் பார்த்திங்கன்னா வந்து டவுன்லோடோட வந்து ஹையாக வந்து கன்சப்ஷன் பண்ணும். ஸோ அட் அ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு 2 வேலையும் ஒரே நேரத்தில் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியாவது அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து அதிகமாக்கி சிபியூ டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி தாண்டி இருக்கேன். ஸோ வீடியோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் ஒழுங்காக காட்ட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் 40 டிகிரி தான் காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி என்னமோ காமிச்சிருந்தது. நானும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், டக்குன்னு டெம்பரேச்சர் கூடுமான்ட்டு. ஆனால் மெதுவாக தான் கூடிக்கிட்டே இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் சும்மா அப்படியே கொஞ்சம் எதாவது லேட்டஸ்ட் எதாவது வந்திருக்கான்னு பார்க்கலான்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு டெஸ்ட் வந்து பெஞ்ச்மார்க் ரன் பண்ணிட்டு டைம் ஆக ஃபோன் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் கீழே இருந்தால். ஸோ எந்த அளவுக்கு டிவைஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபோன் நேரமாக லேக் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது
ஸோ ஃபோன் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 58லேயே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பிளிங்க் ஆகி வந்து லோகோ வேறு வந்து காமிச்சிட்ருக்கு. ஃபோன் வேறு ரொம்ப ஓவர் ஹீட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து 59 செகண்ட்ஸில் ஆன் ஆகிருக்கு, சாரி மினிட்ஸில் ஆன் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 hour யூஸ் பண்ணி வந்து இந்த நிலைமை இருக்குது. இப்போ மறுபடியும் டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்குன்னு பார்த்தா அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. CPU டெம்பரேச்சர் வேறு குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ மறுபடியும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஸோ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு மேலே அப்புறம் ஒன்றுமே அவ்வளோ நடக்கலை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாரி குக்கீஸ், மிஷின் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனால் ஃபெயில்ட் ஆச்சுன்னா வந்து ரேம் வந்து நிறைய கன்சியூம் பண்ணிருந்துச்சு. அதே மட்டும் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா வந்து CPU நிறைய கன்சம்ஷன் பண்ணிருந்துச்சு. ஸோ CPU கன்சம்ஷன் பண்ணால் தான் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும், டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ஹையாக ரேட் இருக்கும்போது ரேம் வந்து ஃபுல்லானால வந்து கேஷ் வந்து அவ்வளோவா இல்லாதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகி வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் டவுன் ஆனதுனால வந்து ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆகலை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த மெத்தட் எப்படி இருக்கும், நான் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தெரிஞ்சால் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா வந்து ஃபோன் வந்து கேஷ் வந்து அவ்வளோவா கன்சியூம் பண்ணாது, ரேம் யூஸ் பண்ணாமல் வந்து எப்படி ஃபோன் பிளாஸ்ட் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம்.